அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்னும் ஒரு அரபு மொழி இலக்கண வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய வகுப்பில் வமாஇரு நஸ்பல் முத்தசிலா என்ற தலைப்பில் சில விடயங்களை பார்ப்போம். நாங்கள் கடந்த சில வகுப்புகளுக்கு முன்னர் வமாஇரு ரஃபல் முத்தசிலா என்ற பாடத்தை பார்த்தோம். இன்று வமாஇரு நஸ்பல் முத்தசிலா என்ற பாடத்தை அதிலே சில விடயங்களை பார்ப்போம். அதாவது பிரதிப்பெயர்கள் எப்பொழுது நஸ்புடைய நிலையில் வினை சொற்களோடும் பெயர் சொற்களோடும் இடைச்சொற்களோடும் சேர்ந்து வருகின்ற பொழுது நஸ்புடைய நிலையில் எந்த சந்தர்ப்பத்தில் அது இடம்பெறுகின்றது என்பதை பார்க்கலாம். லமாயிர் என்கின்ற இந்த பிரதிப்பெயர்கள் வினை சொற்களோடு சேருகின்ற போது மாத்திரம்தான் நஸ்புடைய நிலையில் வருகின்றது. எனவே முதகல்லிம் தன்மையில் வருகின்ற பொழுது யாஉல் முதகல்லிம் நா அல் முதகல்லிமீன், நான் நாங்கள் என்ற பாவனையில் நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அது நஸ்புடைய நிலையில் இடம்பெற்றிருக்கின்றது. நன்றாக பாருங்கள் மாணவர்களே. ஃபஹஸனி அத்தபீபு, இங்கு அன என்கின்ற இந்த லமீர் ஃபஹஸ என்ற வினை சொல்லோடு சேர்ந்து ஃபஹஸனி அத்தபீப் என்று இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று நஹ்னு என்கின்ற அந்த லமீர் இங்கே ஃபஹஸனா அத்தபீபு என்று இடம்பெற்றிருக்கின்றது. இங்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த இடத்தில் ஃபஹஸனா என்ற சொல்லில் இருக்கின்ற நா என்பதுதான் நா அல் முதகல்லிமீன் லமீர் அன் நஸ்பல் முத்தசிலா. அதே போன்று இங்கு இருக்கின்ற யா ஃபஹஸனி என்ற சொல்லில் இருக்கின்ற யா தான் இங்கு இடம்பெற்றிருக்கின்ற யா அல் முதகல்லிம் லமீருன் நஸ்பில் முத்தசில். எனவே மேலதிகமாக வந்திருக்கின்ற இந்த நூனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். ஃபஹஸனி அத்தபீப், அந்த நூனுக்கு இலக்கண சட்டத்தில் நூனுல் விகாயா என்று கூறப்படுகின்றது. நூனுல் விகாயா என்றால் விகாயா என்பது பாதுகாப்பு என்று கருத்து. எங்களுக்கு தெரியும், ஒரு நாளும் ஒரு ஃபியல் மாலி அல்லது ஃபியல் முதாரி ஒரு போதும் ஜர் செய்யப்பட மாட்டாது. எனவே ஒரு சுகுன் செய்யப்பட்ட யா இடம்பெறுகின்ற பொழுது, சுகுன் செய்யப்பட்ட யா இடம்பெறுகின்ற பொழுது அதற்கு முன்னால் இருக்கின்ற எழுத்து எப்பொழுதும் கஸ்ரா செய்யப்பட வேண்டும் என்ற நிலையில்தான் அரபு இலக்கண ஒழுங்கு காணப்படுகின்றது. எனவே அந்த வகையில் இந்த முன்னால் இருக்கின்ற இந்த வினைச்சொல் ஜர்ரு செய்யப்படக்கூடாது என்பதற்காக, அதனை பாதுகாப்பதற்காகவே இங்கு இந்த நூனுல் விகாயா வந்திருக்கின்றது. எனவே ஃபஹஸி என்று கூறாமல் ஃபஹஸனி என்று வந்திருக்கின்றது. அதனால் தான் இந்த நூன் இந்த ஃபிஅலுல் மாலியை ஜர்ரு செய்கின்ற, அதாவது கஸ்ரா செய்கின்ற நிலையில் இருந்து பாதுகாப்பதற்காக வந்திருக்கின்ற நூனுல் விகாயா. அது அல்லமாஇர் அந்நஸ்புல் முத்தசிலா என்றதற்குள் வந்துவிட மாட்டாது. யா மட்டும் தான் லமீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். அதே போன்றுதான் அல் முஹாதப், முன்னிலையில் ஒருமை இருமை பன்மை ஆண்பால் பெண்பால் எல்லா நிலையிலும் இந்த லமாஇர் அந்நஸ்புல் முத்தசிலா இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். பாருங்கள். க கி ஃபஹஸகத் தபீபு ஃபஹஸத் கி அத்தபீபா. இங்கு ஃபஹஸக ஃபஹஸத் கி என்ற இரண்டு சொற்களும் லமீருன் நஸ்பாக காணப்படுகின்றது. அதே போன்றுதான் ஆண்பால் பெண்பால் இரண்டு நிலைமையிலும் இருமையாக இடம்பெறுகின்ற பொழுது ஃபஹஸகுமா அத்தபீபு, ஆண்பால் பன்மையில் இடம்பெறுகின்ற பொழுது ஃபஹஸகும் அத்தபீபு, பெண்பால் பன்மையில் ஃபஹஸத்குன் அத்தபீப் என்று வருகின்றது. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இந்த இடத்தில்
லமீர் அல் முகாத்தபா முன்னிலையில் இருக்கின்ற லமீர்கள் எப்படி அது நஸ்புடைய நிலையிலே வினைச்சொல்லோடு சேர்ந்து வந்திருக்கின்றது என்பதை எங்களுக்கு பார்க்கலாம். அதே போன்றுதான் படற்கையில் வருகின்ற பொழுது அதே போன்று ஆண்பால் பெண்பால் ஒருமை இருமை பன்மை மூன்று நிலைகளிலும் வருகின்ற இந்த லமீர்கள் லமீருன் நஸ்பல் முத்தசிலா என்ற நிலையில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். ஃபஹஸஹு அத்தபீபு ஃபஹஸத்ஹா அத்தபீபா ஃபஹஸஹுமா அத்தபீபு ஃபஹஸஹும் அத்தபீபு ஃபஹஸத்ஹுன்ன அத்தபீபா. இங்கு இடம்பெற்றிருக்கின்ற இங்கு சிவப்பு நிறத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த லமீர்கள் எல்லாம் நஸ்புடைய நிலையில் இடம்பெற்றிருக்கின்ற லமீர்கள் ஆகும். எனவே இந்த நாங்கள் தற்பொழுது இந்த விளங்கிய இந்த அடிப்படையான சில விடயங்களுக்கான ஒரு பயிற்சியை நாங்கள் செய்து பார்ப்போம். இங்கு கோடிடப்பட்டிருக்கின்ற இந்த லமீர்கள் முத்தகல்லிமா முகாதப் காயிப் என்ற நிலையில் எந்த வகையை சார்ந்தது என்பதை குறிப்பிடுமாறு வேண்டப்படுகிறது. எனவே அல் முதர்ரிஸ் யுஆமிலுனி முஆமலத்தல் கிபார். இங்கு இடம்பெற்றிருக்கின்ற யா உல் முத்தகல்லிம் தன்மையை குறிக்கக்கூடிய யா. அதே போன்று அஹி யுஹாவிருனி இந்த இடங்களில் எல்லா இடங்களிலும் வந்திருக்கின்ற இந்த லமாயிர்கள் மஃஊல் பிஹியாக இடம்பெற்றிருப்பதை எங்களுக்கு அவதானிக்கலாம். அதனால் தான் அது நஸ்புடைய நிலையில் காணப்படுகின்ற லமீராக இருக்கின்றது. அஹி யுஹாவிருனி இங்கு வந்திருக்கின்ற யா உல் முத்தகல்லிம். அல் மலாபிஸ் அல்லதி யல்பசூனஹா ஜமீலத்துன். யல்பசூனஹா என்று வந்திருக்கின்ற ஹா அது ஹா அல் காயிபா பெண்பாலை சுட்டி காட்டக்கூடிய ஹா அல் காயிபா. அதே போன்று ஜஸாகல்லாஹு ஹைரன் என்பதிலே வந்திருக்கின்ற க லமீர் அல் முகாத்தப் அது முதக்கராக வந்திருக்கின்றது. எனவே அதே போன்று இங்கு வந்திருக்கின்ற அல் குர்ஆன் வசனங்கள் ஏனைய வசனங்களிலே காணப்படுகின்ற இந்த லமீர்களை நாங்கள் சுயமாக செய்து இனங்கண்டு பழகுவோம். அதே போன்றுதான் இன்னும் ஒரு பயிற்சியை நாங்கள் செய்து பழகுவதற்காக இந்த தலைப்பு தொடர்பான தேர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்காக இங்கு ஒரு அட்டவணை எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், மனஹ என்ற சொல்லோடு யா அல் முத்தகல்லிம் சேருகின்ற பொழுது லமீர் அல் முத்தசில் நஸ்புடைய நிலையில் சேருகின்ற பொழுது மனஹனி. அதே போன்று அல் முகாத்தப் சேருகின்ற பொழுது மனஹக அது முகாத்தப் பெண்பாலினுடைய நிலையிலே முகாத்தபாவாக சேருகின்ற பொழுது மனஹகி. அது இருமையாக சேர்கின்ற பொழுது மனஹகுமா. பன்மையாக ஆண்பால் பன்மையாக இணைகின்ற பொழுது மனஹகும். பெண்பால் பன்மையாக இணைகின்ற பொழுது மனஹகுன்ன என்ற நிலையில் மாறுகின்றது. எனவே இந்த அட்டவணையில் காணப்படுகின்ற இந்த வினை சொற்களுக்கு இந்த லமாயிருன் நஸ்பல் முத்தசிலா இணைகின்ற பொழுது எப்படி வரும் என்பதை நீங்கள் செய்து பயிற்சி எடுக்கலாம். அதே போன்றுதான் மாணவர்களே, இங்கு இன்னும் ஒரு அட்டவணை காணப்படுகின்றது. இங்கு காணப்படுகின்ற இந்த வினை சொற்களை அஸ்னிதல் அஃஆல தாலியா இல தமாயிர் அந்த காயிபான லமாயிர்களோடு இணைக்குமாறு வேண்டப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் ஏற்கனவே முகாத்தப் முத்தகல்லிமோடு நாங்கள் செய்து பார்த்தது போல இந்த வினை சொற்களோடு காயிபான இந்த லமீர்களை நாங்கள் இணைத்து பயிற்சி பெறுவோம். மீண்டும் ஒரு அரபு மொழி இலக்கண வகுப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.